யாருடா? ரத்னா. இப்பதானே அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதனால அவங்க ஃபோன் பண்ணா உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் மாறிடும். ஃபோன் எடுக்காத ப்ளீஸ். ஏம்ல இது ஸ்கூல் விஷயமா இருக்கு போது என்னன்னு கேட்போம். சரி ஓகே. ஹலோ அண்ணே, கனி உன் கூட வரால அண்ணே? இல்லை, என்ன உளருத? காலைல உன் முன்னாடி தானே அவளை ஆட்டோ ஏற்றி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு வந்தேன். என் கூட எப்படி இருப்பா? அண்ணே, இல்லை, அவ உன் கூட வரலையா அண்ணே? அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஆபத்தா அண்ணே? இல்லை, என்னாச்சு? என்ன உளருத? ஃபோன் கொடு. ரத்னா, இப்ப எதுக்கடி அழற? என்னாச்சு? பரணி, கனியை காணும் தே. ஸ்கூல்ல இருந்து மத்தியானமா அண்ணனை பார்க்கணும்னு கிளம்பி போனாலாம். அவ வீட்டுக்கு வரல. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் போன் பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா இது? இல்லை, என்னல உளருத? எதுக்கு பயப்படுத? படிக்க எங்கேயாச்சும் போயிருப்பாளான்னு தெரியல. இது அண்ணன் வருது. நீ போன கொடு. ஐயா சம்மோ, எப்படியாவது கனியை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துறியா? இப்போ நான் திரும்பி வந்துட்டு தான் இருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத. அங்க வீட்டுல வீரா இருக்கா? சீக்கிரமா, ஒரே படபடமா இருக்கு. கதவை திறங்க, நான் வீட்டுக்கு போகணும். என்ன விடுங்க, கதவை திறங்க. கதவை திறக்க போறீங்களா இல்லையா? என்ன வீட்டுக்கு விட்டுருங்க ப்ளீஸ். என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சது எங்க அண்ணன் உங்க அம்பிட்டு பெரியும் தம்சம் பண்ணிடும். கதவை திறங்க. மரியாதை என்ன விடுறீங்களா இல்லையா? கதவை திறங்க, என்ன விடுங்க. மரியாதையா கதவை திறங்க. கதவை திறந்து விடுங்க. ஓ, இம்புட்டோன்னு இருந்துகிட்டு என்ன கூப்பாடு போடுறா? இவளுக்கு அவ்வளவு திமிரா? அம்மா, பொம்பளை புள்ள, நாங்க கை வைக்க முடியாது. நீங்க வேணா அடிச்சு கடிச்சு உட்கார வைங்க. இப்ப பாரு அவளை நான் என்ன செய்யறேன்னு. கதவை திறந்து விடுங்க. கதவை திறங்க. கொன்றுவர் ஆஸ்கர். என்ன கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? இனிமே உன் வாயில இருந்து சத்தம் வந்துச்சு, கழுத்தை திருவி போட்டுருவேன். ஜாக்கிரதை. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கு போகணும். என்ன விட போறீங்களா இல்லையா? இப்ப விட முடியாதுடி. நாங்க நினைச்சது முடிஞ்சதோ உன்னை தானா அனுப்பி வச்சிருவோம். அது வரைக்கும் மூச்சு காட்டாம இருக்கணும். முடியாது. இது பாருங்க, எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் அண்ணனுக்கு மட்டும் நீங்க என்ன தூக்கிட்டு வந்தது தெரிஞ்சது உங்க அத்தனை பெரிய கொன்னே போட்டுடுவாரு. அடச்சி, வாய மூடுடி. இங்க பாரு, நான் சாதாரண பொம்பளை கிடையாது. என் முன்னாடி எவ்வளவு இந்த மாதிரி பேசினதும் கிடையாது. எங்களுக்கு வேலை ஆகணுங்கிறதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். இல்ல இங்க நடக்கிறதே வேற. இல்லனா என்ன செய்வியலா? உன் நாக்க இழுத்து வச்சு நல்ல பழுக்க காய்ச்சின கரண்டிய வச்சு சூடு போட்டுருவேன். என்ன போடுவா? என்ன இப்படி எல்லாம் பேசுதிய? இங்க பாரு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சத்தம் காட்டாம கம்முன்னு இருக்கணும். இல்ல நாளைக்கு பேச நாக்கு இருக்காது. நான் உண்மையை சொல்லிடுறேன். கனிய நான் தான் தூக்குனேன். கனி என்னோட கஸ்டடியில தான் இருக்கா. என்ன பண்ணுவ சொல்லு? உன்னால என்ன பண்ண முடியும்? நீதான் பெரிய சிஐடியாச்சே, உளவுத்துறைக்கே டஃப் கொடுக்கறவனாச்சே. எங்க உன்னால முடிஞ்சா உன் தங்கச்சி எங்க வச்சிருக்கேன்னு கண்டுபிடி பார்க்கலாம். மேடம், இப்ப நீங்க கொடுத்திருக்கிறது வாக்கு மூலம். அதுக்கு நாங்க 2 பேருமே சாட்சி. இதோட விளைவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மேடம், இதை நான் கோர்ட்டுக்கு கொண்டு போனா உங்க தண்டனை பல மடங்கு அதிகமாகும். உங்களால வாழ்நாள் முழுக்க வெளியிலேயே வர முடியாது. பாத்துக்கங்க. பேசாம கனியை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிருங்க. சட்டத்தை பத்தி என்கிட்டயே கிளாஸ் எடுக்கிறியா? சட்டத்தை எப்படி சமாளிக்கணும், அதுல எங்கெங்கெல்லாம் ஓட்ட இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும். சும்மா இந்த உதார் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன தெரியுதா?
வேணாங்க, நீங்க இப்ப பதவியில இல்ல, நான் பதவியில இருக்கேன். இப்ப நினைச்சாலும் உங்களை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியும். கோர்ட்ல நிறுத்தி என்ன பண்ண முடியும் உன்னால? இதோ இவனோட தங்கச்சிய உயிரோட மீட்டு கொடுக்க முடியுமா? கனியோட உசுறு என் கையில. இப்ப அவ உசுரோட வேணும்னா நான் சொல்றபடிதான் நீங்க செய்யணும். என்ன செய்வீங்களா? ஏய், என்னடா எதுவும் பேசாம இருக்க? கனியோட உசுறு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? இல்லை டாக்டர், நீ கிளம்பி வா போவோம். சண்முகம் நில்லு. டேய் சண்முகம், உன் தங்கச்சி கனி உசுரோட வேணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லனா அவளோட பணம் தாண்டா உனக்கு கிடைக்கும். டேய், அந்த அம்மா தாண்டா கடத்திருக்காங்க. ஏதோ கண்டிஷன் போடுறாங்க. நீ பாட்டுக்கு அந்த காதலை வாங்கிக்காம இங்க வந்துட்ட.